ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக மீன்வள கூட்டுறவு துறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பிகாம், பிஏ, பிஎஸ்சி, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. இதுக்கு ஜாப் லொக்கேஷன் சென்னையில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆஃப்லைன் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ சென்ட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃபிக்ஸ் ஃபிஷரிஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் பிளேஸ் சென்னை, நாகை, திருச்சி அண்டு மதுரை, ஈரோடு அண்டு தருமபுரி, தூத்துக்குடி இங்கெல்லாம் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் அக்வாகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் டொமைன்ஸ் போஸ்டிங்க்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஃபிஷரிஸ் சயின்ஸு அல்லது ஃபிஷரிஸ் அக்வாகல்ச்சர் அல்லது எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி மேரின் சயின்ஸு, எம்எஸ்சி மேரின் பயாலஜி அல்லது மாஸ்டர் இன் ஃபிஷரிஸ் எக்கனாமிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அல்லது அலைடு டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 3 இயர்ஸ் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இதே நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபிஷரிஸ் சயின்ஸு, ஃபிஷரிஸ் அக்வாகல்ச்சர், பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி மேரின் சயின்ஸு, பிஎஸ்சி மேரின் பயாலஜி, மாஸ்டர் இன் ஃபிஷரிஸ் எக்கனாமிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் மினிமம் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மந்த்லி சேலரி 35,000 தராங்க. ப்ளஸ் 5,000 ட்ராவலிங் அலவன்ஸும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். வேல்யூ செயின் போஸ்டிங்க்கு அதே போல் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஃபிஷரிஸ் சயின்ஸு, ஃபிஷரிஸ் அல்லது அக்வாகல்ச்சர், எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி மேரின் சயின்ஸு இது ரெலவெண்ட்டாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் இந்த ரெலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கும் மந்த்லி சேலரி 40,000 வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சோசியல் மொபிலைசேஷன் டொமைன்ஸ் போஸ்டிங்க்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சோசியல் ஒர்க்கு அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் சயின்ஸு அல்லது மாஸ்டர் இன் ரூரல் ஸ்டடீஸு அல்லது எம்பிஏல ரூரல் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ரூரல் டெவலப்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 3 இயர்ஸ் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதே நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் சோசியல் சயின்ஸு அல்லது பேச்சுலர் ஆஃப் சோசியல் சயின்ஸு, பேச்சுலர் ஆஃப் ரூரல் ஸ்டடீஸ், பிஏ இன் ரூரல் டெவலப்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி 30,000 வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட் 25லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ஐஎஸ் போஸ்டிங்க்கு நீங்கள் எம்சிஏ அல்லது எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது மாஸ்டர் இன் ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் பிசிஏ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது டிப்ளமோ இன் ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி 40,000 தராங்க. ஏஜ் லிமிட்டும் சேம் தான். 25லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே அக்கௌண்ட் டொமைன் போஸ்டிங்க்கு பிகாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித் 5 இயர்ஸ் உங்களுக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அதாவது அக்கௌண்டிங், ஆடிட்டிங், லீகல் மேட்டர் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் போஸ்டிங்க்கு மந்த்லி 25,000 வரைக்கும் தராங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அப்ளிகேஷன் நிறைய வந்துச்சுன்னா எனி அதர் அசஸ்மெண்ட் மெத்தடில் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு கேட்டுக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணிடுங்க. பின்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் காப்பியும் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு என்வலப் கவரில் போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் த ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் த ஃபிஷரிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்,
AFCO Fed Integrated Office Complex for Animal Husbandry, Fisheries and Fisherman Welfare Department, 4th floor, அண்ணா சாலை, நந்தனம், சென்னை. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சென்னை நந்தனத்தில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி பேசிக்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக அப்டூ உங்களை வந்து 31/3/2027 வரைக்கும் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி கவர்மெண்ட் ஸ்கீம் படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். அதில் பிஏ, பிகாம், பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.